தமிழக பாஜகவிலிருந்து முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். ஆளுநருக்கு எதிரான இந்த தீர்ப்பை ஒரு மைல்ஸ்டோன் ஜட்ஜ்மெண்ட் பாக்குறாங்க. ஆனா ஆளுநர் இன்னும் பிரச்சனை தீரல அப்படின்னு இந்த அறிக்கையின் மூலமா தெளிவுபடுத்துறாரா? இல்ல அது ஜட்ஜ்மெண்ட் வேற. நான் உச்ச நீதிமன்றத்தோட ஜட்ஜ்மெண்ட்ல எந்த கருத்தும் நான் சொல்ல விரும்பல. ஆனா ஒரு அரசியலமைப்பு சட்டத்துல ஆளுநருக்கு என்று சில கடமைகள் பதிவிடப்பட்டிருக்கிறது. அந்த கடமைகளில் அந்த பல்கலைக்கழகங்களில் சான்சலர் அவர்தான் அப்படின்றது பதிவிடப்பட்டிருக்கிறது. அதனால அந்தந்த தனிப்பட்ட முறையில் உள்ள வழக்குகளில் உள்ள தீர்ப்புகளை அதற்கு அவர்கள் விவாதித்துக் கொள்ளட்டும். ஆனா இப்ப ஏன் வைஸ் சான்சலர் கூட்டத்தை கூட்டுறாரு அப்படின்னா, அவர் ஏற்கனவே தொடர்ந்து வைஸ் சான்சலர் கூட்டத்தை கூட்டு அதன் தொடர்பாக அதை கூட்டுகிறார். ஆக ஏற்கனவே அவர் கூட்டல. இன்னைக்குதான் முதல் வாட்டி கூட்டினா நம்ம தப்புன்னு சொல்லலாம். இதற்கு முன்னாலேயும் அவர் தொடர்ந்து கூப்பிட்டு இப்ப நாங்களே கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட ஃபாலோ அப் என்ன அப்படின்னு பாக்குறதுக்குள்ள வழக்கம் இருக்கிறது. அதனால ஆளுநருக்கு பல்கலைக்கழகங்களில் எந்தவித கடமையும் இல்ல, பணியும் இல்ல. அவர் துணை வேந்தர்களை அவர்கள் கூப்பிடவே முடியாது என்று சொல்லவே முடியாது. அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. இவர்கள் சொல்வதை போல தீர்ப்புகளுக்கு ஏற்றாற்போல் அந்தந்த விஷயத்தில் வேணா அவங்க விவாதம் செய்து கொள்ளலாமே தவிர, உதாரணத்திற்கு தெலுங்கானாவில் நான் போகும் பொழுது 14 பல்கலைக்கழகங்களில் 13 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லை, பொறுப்பாளர்கள் தான் இருந்தாங்க. ஆனா அப்பவே முதலமைச்சர் கூப்பிட மாட்டாரு, நான் தான் கூப்பிட்டு அவர்களுக்கு. அதற்கு பின்பு பொறுப்பாளர்கள் IAS ஆபீசர்ஸா இருந்தாங்க. எல்லா ஆளுநர்களுக்கும் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. கடந்த ஆண்டு நடத்தினாங்க அப்படின்னா அதுல வேந்தராக ஆளுநர் இருந்தாரு. இப்ப அந்த 10 ஆளுநர் வேந்தராக முதலமைச்சர் இல்ல அப்படி நேரடியா தீர்ப்பு கொடுக்கல. ஆளுநர் வேந்தரா இருக்க முடியும், நேரடி தீர்ப்பு வரட்டும் அப்படி கொடுக்கல. அதனால அப்படி வேந்தர் முதலமைச்சர் எங்கேயும் தீர்ப்பு கொடுக்கல. அவங்கதான் முதலமைச்சரா தான் வேந்தரா இருக்க முடியும்னு தீர்ப்பு கொடுக்கல. அவர் ஆளுநர் வேந்தரா இருக்க முடியாதுன்னு தீர்ப்பு சொல்லல. அதனால அப்படி தீர்ப்பு வந்தா நம்ம பார்க்கலாம். இப்போது வரைக்கும் வேந்தர் ஆளுநர் தான். அதனால அதற்கேற்ற மாதிரி அவர் பணிகளை அவர் மேற்கொள்வார், அவ்வளவுதான். இதுல அரசியலுக்குள்ள அப்பாற்பட்டு நான் போக விரும்பல. ஆளுநர் அவருக்கு கட்டிய துணை குடியரசுத் தலைவரை அழைச்சிட்டு இது அதிகாரம் முதல்ல இன்னும் விரிவுபடுத்துறாரோ, அவரையும் துணை கழிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு இல்ல. துணை குடியரசுத் தலைவர் என்பவர் நம்ம உச்சபட்ச அதிகாரத்தில் 2ஆம் நிலையில் உள்ளவர். அது மட்டுமல்ல, இந்த துணை குடியரசுத் தலைவர் அவரும் ரொம்ப அடிமட்டத்திலிருந்து ஒரு விவசாயியின் மகனாக பிறந்து லால அவர் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லா, நேஷனல் லா எல்லாத்துலயுமே அவர் சட்டத்தில் மிக மிக விற்பனர். அவர் அதாவது சும்மா யாரையோ கூட்டிட்டு அரசியலுக்கு பண்றது இல்ல. அவர் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்திருக்கிறார், உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்திருக்கிறார், ஆளுநராகவும் இருந்திருக்கிறார், இன்னும் துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சட்ட வல்லுநர்கள் பல முக்கியமான சட்ட சிக்கல்களுக்கு அவர் ஆலோசனை வழங்கிய மிக பிரபலமான சட்ட வல்லுநர். அதனால அவங்களோட திறமையை பார்க்கணும். அந்த ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தது என்றால் முற்றிலுமாக நான் கேட்கிறேன். நீங்க உச்ச நீதிமன்றம் என்று சொல்கிறீர்கள், உச்ச நீதிமன்றம் தானே வேணும்னு சொல்லிச்சு. அப்படியே உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக போய் கையெழுத்து வாங்குனீங்க. ஆக எல்லாவற்றிலுமே மேல்முறையீடு இருக்கிறது, அதற்கு எல்லாமே காரண காரியங்கள் இருக்கிறது. அதுவரைக்கும் ஆளுநர் தான் வேந்தர், அவ்வளவுதான். நன்றி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு பிறகும் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக ஆளுநர் இருப்பார் அப்படின்ற பார்வையை முன்னாள் ஆளுநர் அப்படின்ற முறையில கூட தெரிவிச்சிருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. அரசியல் ரீதியாக இந்த விஷயம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ஆளுநர் வேந்தர் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த சூழல்ல இப்போது ஆளுநர் நான் தான் வேந்தர் அப்படின்னு துணைவேந்தர்களுக்கான மாநாட்டை நடத்துகிறார். எதிர்த்து ரீதியாக அடுத்த நகர்வுகளை திமுக செய்யும் அப்படின்ற மாதிரியான பார்வைகளையும் வெளிப்படுத்துறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.